வணக்கம். வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நெய் பிஸ்கெட் தான் பார்க்க போகிறோம். கீ பிஸ்கெட்டு. ரொம்ப ஈஸியான பிஸ்கெட்டில் பிஸ்கெட்லேயே ரொம்ப ஈஸியான பிஸ்கெட்னா நெய் பிஸ்கெட் தான் சொல்லுவேன் நான். ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த பிஸ்கெட்டு. இப்போ இந்த பிஸ்கெட் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். பவுல் வந்து ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஈரம் இல்லாமல் நல்லா பவுல் எடுத்து வச்சு நான் ஒரு கப் அளவு நெய் போடுறேன். நீங்கள் எந்த கப் வேணால் எடுத்துக்கோங்க. வீட்டில் உங்களுக்கு எந்த கிண்ணமோ எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதே கப்லேயே எல்லாம் அளந்துக்குங்க. நான் ஒரு கப் அளவு நெய் போட்டிருக்கேன் நான். இப்போ நெய்யை வந்து கொஞ்சம் பீட்ரு வச்சு அடிச்சுக்கலாம். நான் வந்து எலக்ட்ரிக் பீட்டரில் அடிக்கிறேன். நீங்கள் வந்து அந்த ஹேண்ட் பீட்ரு இருக்குது பாருங்களா, அதில் கூட அடிச்சுக்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே நுர வர மாரி நல்லா அடிச்சுக்கலாம். பாருங்கள், இதிலே இப்போ வந்து நான் சர்க்கரை வந்து நான் பவுட்ரு பண்ண சர்க்கரை 2 கப்பு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து சர்க்கரைய வந்து நீங்கள் பவுட்ரு பண்ணிவிட்டு அளந்துக்குங்க. நீங்கள் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அளந்து போடுங்க. நான் என்கிட்ட வந்து ஐசிங் சுகர் இருக்குது. அதனால் நான் 2 கப்பு அளந்து ஜலிச்சுக்கிறேன் நான். இதுமாதிரி ஜலிச்சு போட்டுக்குங்க. ஜலிச்சு போட்டால் தான் உங்களுக்கு நல்லா, ஏன்னா ஐசிங் சுகர் வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் பாருங்களேன். நீங்கள் இதுமாதிரி ஜலிச்சு போட்டுக்கலாம் நீங்கள். பாருங்க, நான் 2 கப்பு கரெக்டாக 2 கப்பு பவுட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் அளந்துக்குங்க. பவுட்ரு பண்ணாமல் நீங்கள் முழு சர்க்கரையாக அளந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தித்திப்பாக இருக்கும். அதனால் வந்து சர்க்கரைய வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அளந்துக்குங்க. நல்லா ஜலிச்சுட்டு இப்போ கலந்துக்கலாம். கொஞ்சம் நல்லா கரண்டியால் கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பீட்டரில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு பறக்காது சர்க்கரை, இல்லைன்னா பறக்கும் அப்படி. பாருங்கள், நல்லா கலந்துட்டு இப்போ மறுபடியும் நம்ம பீட்ரு வச்சு அடிச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா திக்கா வரும் பாருங்களேன். நம்ம இந்த க்ரீம்லாம் அடிக்கிறோம் பாருங்கள், அதுமாரி நல்லா அடிச்சுக்குங்க. அப்போ தான் பிஸ்கெட் நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா அந்த கலர்லாம் மாறி வந்திருக்கு பாருங்கள். அது நல்லா எல்லோ கலரில் இருந்தது பாருங்களேன். இப்போ லைட் கலரில் வந்துருச்சு பாருங்கள். டார்க் எல்லோ கலராக இருந்தது பாருங்கள் ஃபஸ்ட்டு. இப்போ லைட் கலராக வந்துருச்சு. இந்த மாதிரி அடிச்சுக்குங்க நல்லா. பாருங்கள், நான் இப்போ ரெடி பண்ணிட்டேன். நல்லா வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ நல்லா எல்லாம் ஒன்றா கலந்து கொடுத்துக்குங்க. கலந்து கொடுத்துட்டு நான் 2 கப்பு மைதா எடுத்துருக்கிறேன் நான். 2 கப்பு மைதா தலை தட்டி எடுத்துக்குங்க. நீங்கள் மைதாவுக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவு கூட போட்டுக்கலாம். ஆனால் கோதுமை மாவு போட்டால் இந்த கடையில் நம்ம வாங்குறோம் பாருங்களா, அந்த மாதிரி வராது. நம்ம கடையில் வந்து நெய் பிஸ்கெட் வாங்குறோம் பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக வரும் பாருங்கள். அந்த மாதிரி இருக்கும் இது வந்து. நீங்கள் கோதுமை மாவு போட்டிங்கன்னா அந்த மாதிரி வராது உங்களுக்கு. இப்போ 2 கப்பு எடுத்துருக்கேன். மாவு வந்து ஜலிச்சே போட்டுக்குங்க. ஒரு சிட்டிகை உப்பு எடுத்துக்குங்க. நான் பாருங்கள், ஒரு சிட்டிகை உப்பு தான் போடுறேன் நான். இந்த இது மைதா கூடயே போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்குங்க. இப்போ வந்து பீட்ரு வச்சு அடிக்க தேவையில்ல. நம்ம பாச்சுவா வச்சே கலந்துக்கலாம் நம்ம வந்து. இந்த மாதிரி கலந்துக்குங்க. உங்களுக்கு ரொம்ப வந்து திக்கா இருந்ததுன்னா விட்டுடு. ரொம்ப திக்கா இருந்தா லைட்டா 1 ஸ்பூன் மறுபடியும் வந்து நெய் வந்து 1 ஸ்பூன் ஊத்தி நல்லா கலந்துக்குங்க. அப்படி உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியா இருந்ததுன்னா மறுபடியும் கொஞ்சம் மாவு கலந்துக்குங்க. கொஞ்சம் மைதா கலந்துக்குங்க. இப்ப நல்லா கையிலே கலந்துக்கலாம் நல்லா. அதுக்கப்புறம் கரண்டில கலக்க வராது. நீங்க கையில நல்லா கலந்துக்கலாம். உங்களுக்கு மாவு கலக்கும்போதே உங்களுக்கு வந்து ம கொஞ்சம் டைட்டா இருந்ததுன்னா, மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கங்க. அப்படி இல்லன்னா ம டைட்டா கொஞ்சம் தண்ணியா லூஸா இருந்ததுன்னா, கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். அதனால ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. நல்லா கலந்துக்குங்க. ஒரு சப்பாத்தி மாவு கலக்குறோம் பாருங்களேன், அந்த மாரி கலந்துக்குங்க. பாருங்க, இப்ப மாவு இது ம பிஸ்கெட் மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் இது 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில வச்சு எடுக்க போறேன் நான். ஃப்ரிட்ஜில வச்சு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ ஒரு ட்ரேல வந்து
பட்டர் ஷீட் போட்டு அது மேலே நான் நெய் தடவி வச்சுருக்கிறேன். அந்த பட்டர் ஷீட்டு மேலே நெய் தடவி வச்சுருக்கிறேன் நான். இந்தமாரி தடவி வச்சுக்கோங்க. ட்ரே வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 மணி நேரம் அந்த மாவு வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கிறேன் நான். இப்போ நல்லா கொஞ்சம் திக்காக வந்திருக்கும் மாவு. இப்போ எடுத்து நம்ம உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ் எடுத்து போட்டுக்க. நான் ஒரு மீடியம் சைஸ் தான் ரெடி பண்ணுறேன் நான். உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ எடுத்துக்கோங்க. நீங்கள் அப்படியே ரவுண்டாக ஒரு பால் மாரி பண்ணி கையில் அப்படியே போய் தட்டி வைங்க. அப்போ தான் வந்து நல்லா ஷேப்பாக வரும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் ஒரு மீடியம் சைஸ் தான் தட்டியிருக்கேன். உங்களுக்கு இதோட சின்னது வேணாலும் தட்டிக்கலாம், இதோட பெரிய சைஸ் வேணாலும் தட்டிக்கலாம் நீங்கள். பாருங்கள், எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நான் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை வந்து 10 நிமிஷம் ஃப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். 180 டிகிரியில் நான் 10 நிமிஷம் ஃப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 180 டிகிரியில் 10 நிமிஷம் ஃப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இப்போ எடுத்து இந்த பிஸ்கட் ட்ரே எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், அவனுள்ள வச்சுருக்கேன். நான் 15 நிமிஷம் வச்சுருக்கிறேன் நான். 180 டிகிரியில் 15 நிமிஷம் வச்சுருக்கிறேன் இப்போ நான். 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். எனக்கு கரெக்டாக 15 நிமிஷம் தான் ஆச்சு. எனக்கு வெந்துருச்சு அதுக்குள்ளேயே எனக்கு. பாருங்கள், கரெக்டாக 15 நிமிஷம் கொஞ்சம் லைட்டாக செவந்து வந்தாவே போதும். நீங்கள் ரொம்ப செவக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து கலர் வந்துடும். பிஸ்கெட் மேலே வந்து கலர் வந்துடும். இப்போ பிஸ்கெட் வந்து இந்த மாதிரி வெள்ளையாக தான் இருக்கணும். நீங்கள் லைட்டாக இந்த மாரி அடிபாகத்தில் வந்து இதுமாரி லைட்டாக செவந்தாவே போதும் உங்களுக்கு. இப்போ பிஸ்கெட் எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். நல்லா கொஞ்சம் நீங்கள் அப்பயே எடுத்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் ஆற வச்சு நீங்கள் புட்டு பாருங்களேன், பிஸ்கெட்டு நல்லா சூப்பராக வரும் உங்களுக்கு. இப்போ நல்லா ஆறிடுச்சு, நம்ம பிஸ்கெட்லாம் எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 கப்பு மாவில் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30, 35 பிஸ்கெட் வந்தது எனக்கு. இப்போ இது உடச்சே காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். நாங்கள் சின்ன வயசில் சாப்பிடும்போது இப்படி உடச்சா உள்ளே வந்து ஹோல்ஸ் வரும். அந்த மாதிரியே இருந்தது இந்த பிஸ்கெட்னால. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றோம் பாருங்களேன், அதே டேஸ்ட்டில் இருக்குது. அந்த மாதிரியே இருந்தது. உடச்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். அப்படியே இருக்குது. நாங்கள் சின்ன வயசில் சாப்பிட்டோம் பாருங்களேன், அந்த மாதிரியே இருக்குது. உடச்சா உள்ளே வந்து இதுமாரி ஒல்ஸ் வரும். அந்த மாதிரியே இருக்குது. அவ்வளோ சாஃப்டாக இருந்ததுங்க. டேஸ்ட்டாகவும் இருந்தது பிஸ்கெட் நல்லா. இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் உங்கள் பசங்களுக்கு வந்து டெய்லி ஸ்நாக்ஸ் பாக்ஸில் 2 2 வச்சு கொடுக்கலாம். நீங்கள் வந்து வெளியில் வாங்கி கொடுக்குறதோட வீட்டில் செய்து பசங்களுக்கு கொடுக்கலாம் நீங்கள். இது அப்படியே ஒரு கண்ணாடி பாட்டில். நம்ம கண்ணாடி பாட்டில் தான் இப்போ கடையிலலாம் வச்சுருப்பாங்க பாருங்களேன். அந்த மாதிரி எனக்கு இந்த மாரி கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா பிஸ்கட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு மொறு மொறுன்னு இருக்கும். நல்லா சாஃப்டாகவே இருக்கும் உங்களுக்கு. இதுமாரி கண்ணாடி பாட்டிலில் போட்டு டைட்டான மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காற்று போகாது. பிஸ்கெட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதைமாரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதோட அளவில் நான் ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துங்க. இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண மறக்காதீங்க. வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வணக்கம்.